சேலத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகள். அம்மா அவர்களின் முதல் ஆட்சி காலத்தில் அன்றைக்கு ராமநாதன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது எந்த நகரிலும் இல்லாத சிறப்பாக கும்பகோணத்திலே நகரின் மத்தியிலே ஒரு சிறப்பான பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2500 பேருந்துகள் வந்து செல்கின்ற அளவிற்கு அந்த பேருந்து நிலையம் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு 600-700 பேருந்துகள் தான் வந்து போகின்ற நிலையில் அந்த பேருந்து நிலையத்தை வெளியிலே மாற்றுவதற்கு இங்கு உள்ளவர்கள் திமுகவினர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன கொடுமை என்றால் தானம் தர்மத்திற்கும் சம்பந்தமில்லாத திமுகவினர் 10 ஏக்கர் நிலத்தை தானம் கொடுப்பதாக சொல்லி அந்த இடத்திலே பேருந்து நிலையம் வரட்டும் என்று அவர்கள் முனைப்பு காட்டுவதில் நீதிமன்றம் கூட எள்ளி நகையாட அந்த வழக்கில் அதுக்கு தடையாணை பிறப்பித்திருக்கிறது. 10 ஏக்கர் லேண்ட் இவங்க சும்மா கொடுப்பாங்களா? நினைச்சு பாருங்க. திமுக என்றாலே மக்களின் வரிப்பணத்தை சுரண்டுவதை தவிர அவர்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது என்பதுதான் உண்மை. அவர்கள் கருணாநிதி காலத்திலிருந்து எல்லா துறைகளிலும் அறிவியல் ரீதியாக ஊழல் செய்வதிலே பெயர் பெற்றவர்கள் திமுகவினர். காற்றில் அலைக்கற்றை ஊழல் கூட உலகத்தையே புருவத்தை உயர்த்த வைத்தவர்கள் அவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளில் மக்களின் வரிப்பணம் எத்தனை லட்சம் கோடி இன்றைக்கு சுரண்டப்பட்டிருக்கிறது என்பதை ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதை வெளிக்கொண்டு வருவோம். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டில் நடந்த ஊழல்கள் அனைத்தும் வெளிவரும். அந்த ஊழல்களிலே ஈடுபட்டவர்கள் அனைவருமே அதற்கான பதில் சொல்ல வேண்டிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. வாக்காளர்களை, குறிப்பாக ஏழை எளிய மக்களை 1000க்கும் 2000க்கும் விலைவேசிப்படலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த முறை மக்கள் ஏமாற மாட்டார்கள்.